ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். சென்னை சூப்பர் கிங்ஸ் 4 மேட்ச் வரிசையா தோத்துருக்கா. என்னால நேத்திக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஏன்னா நான் ஒரு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால போட முடியும். சில சமயம் பின்னாடி சத்தம் கேட்டுதுன்னா அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுல கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அப்பக்கப்ப சத்தம் கேட்கலாம். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 11 பார்த்தோம்னா இப்ப பஞ்சாப் கிங்ஸ் டீமோட ஆரம்பிக்கலாம். நான் ஜோஷ் இங்கிலீஷ கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் ஜோஷ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், குவென் மேக்ஸ்வெல், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாயின் சொன்னேன். ஹர்ப்ரீத் பிரார், விஜயகுமார் பிஷக்கும் விளையாடணும்னு சொன்னேன். அவ ஒரு மாற்றமே பண்ணலன்னு நினைக்கிறேன். பிரியான்சாரியாவை பேக் பண்ணா அவர் இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா விளையாடிட்டார். அதுக்கப்புறமா மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபெர்குசன் 2 பேருமே they retain their place. இம்பாக்ட் சபை யஷ் தாக்கூரா கொண்டு வந்தா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. நான் திருப்பியும் சொல்றேன், இது கரெக்ட் காம்பினேஷன் கிடையாது. ஜெயிக்கர்ச்சே பாக்கறதுக்கு நன்னா இருக்கும். இது ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு பவுலிங் அட்டாக்கு. இந்த சிஎஸ்கே டீமே அந்த கேட்சை விட்டு they let them get to 201. ஸோ இது ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தான் கிடையாது. 2வது ஸ்பின்னரோட போயே ஆனும். மேக்ஸ்வெல் 2 ஓவர் போட்டுட்டா, செஹலும் 1 ஓவர் தான் போட்டார். அந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலைன்னா அவ ஹோம்ல ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் த கரெக்ட் காம்பினேஷன். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸோட 11 பார்த்தோம்னா, நான் ஒரு 3 11 சொல்லியிருந்தேன். பாசிபிள் 11 இந்த ப்ரீவியூ வீடியோ. அப்புறம் நான் சொன்னேன் ஃபார் நவ் ஐ பி புட்டிங் டவுன் பாசிபிள் 11 1 சொன்னேன். அந்த 11 1ல தேவன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபன் பண்ணியிருந்தா, ரச்சின் ரவீந்திரா அட் நம்பர் 3. ஆனா இந்த மேட்ச்ல முன்னாடி மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் இறக்கி ருத்ராஜ் நம்பர் 3 தான் விளையாடினா. நான் ஃபார் நவ் ராகுல் திரிபாதி நம்பர் 4ல போடலான்னு நினைச்சேன். இல்லைன்னா ஒரு யங்ஸ்டரை போடலான்னு நினைச்சேன். ஏன்னா ராகுல் திரிபாதி has been playing out of position. He has got more of a power hitting than விஜய் சங்கர். கொஞ்சம் டிப்புன்னு அடிப்பர். அதனால தான் நம்பர் 4ல விளையாடினான்னு நான் சொன்னேன். அன்சு கம்போஜ் விளையாடியே ஆனுன்னு சொன்னேன். they went with முகேஸ்வரி. in fact they made no changes from the previous 11. Shreyas Iyer won the toss, chose to bat, and I thought that is a correct decision. இப்ப பவர் பிளே பவுலிங் திருப்பி பார்க்கலாம். கலீல் அஹ்மத் ஹஸ் பின் த பெஸ்ட், என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் த்ரெட்ஸ் இந்த பவர் பிளே இந்த லீக் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் நேத்திக்கும் போடுறச்சே அப்படியே ஒரு நாகப்பாம்பு மாதிரி ஆட்டினார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அந்த லெங்க்ல போடுறச்சே there was carry also. he was swinging the ball both ways. அப்புறம் நான் இந்த பஞ்சாப் கிங்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். நான் முன்னாடியே இதை சொல்லியிருந்திருக்கேன். ஸ்ரேயஸ் ஐயர் has got to bat at number 4, not at number 3. ஒரு 4 ஓவருக்காவது அவர் பேட்டிங் இறங்க கூடாது. நான் இந்தியன் ஓடிஐ செட்டப்லயே சொல்லியிருந்திருக்கேன். இந்த 10 ஓவருக்கு முன்னாடி 2 விக்கெட் விழுந்ததுன்னா கேஎல் ராகுல் நம்பர் 4 இறங்கணும், ஸ்ரேயஸ் ஐயர் 5 இறங்கணும். ஆஃப்டர் த 12வது ஓவர் ஓடிஐ கிரிக்கெட். இங்க ப்ரெஃபரபிளி ஆஃப்டர் த பவர் பிளே. ஆனா அந்த 4 ஓவராவது விடணும். அவர் இந்த 2 மேட்சா பார்த்துருக்கோம். ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு ஒரு ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு ஷாட், ஒரு கேவலமான ஒரு ஷாட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இந்த ஷாட்டும் ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ஷாட் தான். he has not got the foot movement or the technical soundness to bat against the new ball. நான் இது நிறைய தடவை நான் சொல்லியிருந்திருக்கேன். ஒரு சில பேர் நினைக்கலாம் நான் தான் கேப்டன், நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கலாம். இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் அடுத்த மேட்ச் தன்னை நம்பர் 4க்கு பதக்கிட்டா சில பேர் கேட்கலாம், எதுக்காக தன்னை பதுக்கற, இஸ் நாட் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கலாம். அது இட் இஸ் நான்சென்ஸ் ஆர்குமெண்ட். எனக்கு பொறுத்த வரைக்கும் விச் பொசிஷன் ஆர் யூ பெஸ்ட் சூட்டட் டு பிளே, ஹவு கேன் யூ மேக்ஸிமைஸ் யுவர் அவுட்புட்னு பார்க்கணும். இந்தியாவுக்கு நம்பர் 4 விளையாடுறார், இங்கேயும் நம்பர் 4 தான் விளையாடணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேட்டிங் பார்த்தா the one other player we can promote up the order is சஷாங்க் சிங்.
சஷாங்க் சிங் வந்து மேக்ஸ்வெல் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு அப்புறமா இறக்கி ஒரு மெச்சூர் கிரிக்கெட்டர் அவர் எதுக்கு அவ்வளோ கீழே விளையாடுறான்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, சஷாங்க் சிங் நம்பர் 3 கேன் பிளே த டபுள் ரோல் டு ஷீல்ட் ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு 4வது ஓவருக்கு அப்புறமா இறங்கினா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கன்சிஸ்டண்டா விளையாடுவார். முதல் 2 மேட்சும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு that flaw is being exposed now. I hope he doesn't try to be something that he is not. நான் நம்பர் 3 பேட்ஸ்மேன் இருந்தே ஆகணும்னு I hope he doesn't try to be. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி தான் it seems as if that's what he is going to do. ஸோ அந்த ஆரம்பத்திலே 2 விக்கெட் விழுந்தது. முகேஷ் சௌத்ரி அண்ட் கலீல் அஹமத் பிக்கிங் த விக்கெட்ஸ். அப்பையும் அந்த 6வது ஓவர் வந்து எல்லா மேட்சும் அடிபட்டுட்டு திருப்பி அஸ்வினுக்கு கொடுத்தா. பிரியான்சாரியா இன்னைக்கு முதல் பந்துல இருந்து ரொம்ப நாள் விளையாடினர் அண்ட் he took அஸ்வின் for 21 runs in that over. சில பேர் அஸ்வின் வந்து should be dropped in முன்னாடியில இருந்தே சொல்லி இருந்திருக்கா. இதுக்கு அப்புறமாவும் அந்த ஒரு கேட்ச் விட்டர் முகேஷ் சௌத்ரி டு பிரியான்சாரியா. அப்பவே அஸ்வின் only went at 9 and over நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் 3 overs or middle oversல he's got a 7.5 economy with 4 wickets. So there's a stark difference between power play bowling and middle over bowling. நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், ஒரு ஸ்பின்னர் பவர் பிளேல போட்டே ஆகணும்னா நூர் அஹமத் தான் போடணும். அவருக்கு திருப்பியும் 3 ஓவர் போட்டு கட் பண்ணிட்டா. ஜடேஜா வந்து 3 ஓவர் போட்டு 4வது ஓவர் பவுலிங்கே போடல. அஸ்வின் வந்து அந்த 21 ரன் கொடுத்த உடனே 4 ஓவர் போட்டுட்டார். ஆனா இந்த செகண்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி அந்த ஓவர்ல 16 ரன் கொடுக்கிறார். அதுக்கப்புறமா 6 ரன் தான் கொடுக்கிறார் அண்ட் பிக்ஸ் ஆஃப் தி விக்கெட் ஆஃப் படிக்கல். தென் டசன்ட் போல் 4 overs. நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஸ்பின்னர் 4 ஓவர் போட போறானே தெரியல. பிகாஸ் சம்டைம்ஸ் தே கேன் பெர்ஃபார்ம் better in the first over than they have done and still not complete the 4 over quota. அந்த 3 மேட்சை நம்ம பார்த்துருக்கோம். போன வருஷம் டரெல் மிச்சலுக்கு 4 ஓவர் 50 போனோடனே 4 ஓவர் கொடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட். அதுக்கப்புறம் போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி 4 ஓவர் 50. இந்த மேட்ச் மதீஷா பத்திரானா 12வது ஓவர் ஐ திங்க் கொண்டு வந்தா டு போல் 4 on the trot. அவர் முதல் ஓவர்ல 23 கொடுக்கிறார். அவரை 4 ஓவர் போட்டார். ஆனா ஸ்பின்னர் ஓவரை முடிக்க மாட்டேங்கிறார். எனக்கு இது புரியவே இல்லை. The team selection பார்த்தோன்னே நியூ once again they had not played the correct players. முகேஷ் சௌத்ரி வந்து 2 ஓவர் தான் போட்டு இன்னைக்கு, அதாவது போன மேட்சோட இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் நன்னா போட்டார். அவரை திருப்பி இன்னும் போடவே இல்லை. ஆனா போன மேட்ச் அவ்வளோ ரொம்பவே சுமாரா போட்டு 4 ஓவர் போட்டார். ஸோ it is not apparent which bowler is going to bowl 4 overs on a given day. Spinners திருப்பி பார்த்தோம். At a maximum one spinner is bowling out the full quota. I thought the surface was better than what it was going to be. நான் வந்து ஒரு 180 அந்த மாதிரி சொன்னேன். I thought they could have got the closer to 200 would have been the pass score. It was a better surface. ஆனா ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தது. அப்பயே ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து did not bowl the spinner. So captaincy வழக்கம் போல was very poor. 83 for 5 இருந்துட்டு இந்த பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் வேணா ஐ செட் இந்த ப்ரீ வீடியோலே சொன்னேன், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆனா அன்ரிலையபிள். இப்ப பிரியான்சாரியா 103 எடுத்துட்டா வரிசையா சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் வருது. சஷாங்க் சிங் ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் விளையாடினர். அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் கிரெடிட் டு ஹிம். நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிட்ச்ல அவர் பவுலிங்லயும் படாது, பவுலிங்ல படல, பேட்டிங்லயும் படாதுன்னு சொன்னேன். பேட்ல வந்து he gave a contribution 34 of 19. அவர் அடிச்சது வந்து ரொம்ப வைட்டல் தான். ஏன்னா அந்த பிராட் ஹார்டினை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தா கமெண்ட்ரியில. அவர் என்ன சொன்னார்னா, தேவைப்பட்டதுன்னா இம்பாக்ட் சர்வும் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதனாலதான் நான் நினைச்சேன் ஸ்ட்ராட்டஜி படி வந்து ஹோப்ஃபுல்லி டஸ் நாட் கெட் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லைன்னா அந்த இன்னொரு பவுலிங் ரிசோர்ஸே போயிடும் இந்த பவுலிங் அட்டாக்கு. ஸோ நல்ல வேலை அவளுக்கு அவர் அவுட் ஆல. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஸ்பின் அட்டாக்கை வச்சுட்டு given the conditions which can be on the slower side, மார்க்கோ யான்சன் வந்து அவ்வளோ கடைசியில அடிக்க விட்டது வந்து from 83 for 5 you got to introspect as a bowling unit. ஆனாலும் I will not take credit away from doing what he did. So 219 for 6 and 83 for 5 அப்படியே அடிச்சுட்டே போனா பஞ்சாப் கிங்ஸ். and thanks to that blistering innings from பிரியான்சாரி 103 of 42. இப்ப என்ன பண்ணணும்னா
ஜாஷ் இங்கிலீஷன் கொண்டு வரணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், பிரப்சிம்ரன் சிங்கை உக்காத்தி வச்சுட்டு ஜாஷ் இங்கிலீஷை கொண்டு வருவேன் and I will let him keep. அதுக்கப்புறமா சஷாங்க் சிங் பேட்டிங் அட் நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4. அந்த பேட்டிங் லைனப் will be sorted. ஆனா அடுத்த இன்னிங்ஸ் நான் திருப்பியும் சொல்றேன், இந்த பவுலிங் இஸ் a very poor attack. சிஎஸ்கே பேட்டிங் பார்க்கலாம். ரச்சின் ருத்ராஜ், தேவன் கான்வே ஓப்பன்டு 59 for no loss. I thought பவர் பிளேக்கு அப்புறம் they were a bit short considering what they were chasing. அப்புறம் ஆல்சோ ஃபார் வாட் வாஸ் டு கம். இப்போ பவர் பிளே வந்து முடிஞ்ச உடனே நம்ம இந்த பவர் ஹிட்டிங் ரிசோர்சஸ் நம்ம பார்க்குறோம். தேவன் கான்வே நான் திருப்பியும் சொல்றேன், அந்த பேட் ஸ்விங் பிரச்சனைனால நம்ம இந்த மேட்ச்லையும் பார்த்தோம், ஒரு சில புல் ஷாட் அடிச்சார் வந்து போல் ஷாட்டு. அதை தவிர ஒரு 220 சேஸ் 69 of 49. அந்த ரிட்டையர் அவுட் வந்து அவர் வந்து ஒரு 5 ஓவருக்கு முன்னாடியே அதை பண்ணியிருந்திருக்கணும். இதனால ஒரு ஓவருக்கு 24 ரன் மேல தேவைப்படுறச்சே ஜடேஜா இறக்கி விட்றா. ஸோ எனக்கு புரிய, அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன சொன்னார் அட்ராஜ் கேக்வாட், we made the change when we thought it should be made. அப்போ வந்து 49 of 13 balls இருக்கிறது அந்த சேஞ்சை பண்ணணும்னு நினைச்சாலாம். எனக்கு புரியவே இல்லை. ருத்ராஜ் கேக்வாட் has to open the batting. நான் முன்னாடியே நான் சொன்னேன், நான் அடிக்கடி நான் என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொன்னேன் தான் சொல்லியிருந்திருக்கேன், பிகாஸ் ஐ மென்ஷன் தீஸ் பாயிண்ட்ஸ் a lot at the times. ஆனா அதே தான் பண்ணியிருந்திருக்கா. எல்லா மேட்சும் இஸ் வாக்ட் அவுட் எஃபெக்டிவ்லி as an opener. In this case you have got short of where you need to be after the power play when chasing a 220. எல்லாருமே நினைப்பா, ஓ they have got a good start நினைப்பா, they needed to get more than that 59. ருத்ராஜ் கேக்வாட் அப்ப பிரஷர்ல இறங்கி he was dismissed. So player who is an orange cap contender and is in very good form and confidence, இதனால அவரை நம்பர் 3க்கு பதக்கிட்டு you are ruining that confidence. எனக்கு புரியல. சிவம் தூபே வந்து 42 குட் ஃபார் ஹிம். நான் வந்து முன்னாடியே சொன்னேன், அந்த லேக் ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ரெங்க்னால சிவம் தூபே வில் பி கான்ட்ரிபியூட்டிங்னு சொன்னேன். அவர் ஒரு சில ஷார்ட் பால் போட்டாலும் 6க்கு அடிச்சார். ஸோ கிரேட். ஆனா இப்ப it was 171 for 3 in 17.5. நிறைய விக்கெட் கையில இருந்தது. The fact of the matter is they could not get the run rate. ஏன்னா இப்ப தேவன் கான்வே நிறைய பேர் சொல்றா லாயல்டி கோட்டா வந்து அவ்வளவு வருஷம் நன்னா பண்ணிருக்காருன்னா, போன வருஷம் அந்த 2 வருஷம் முன்னாடி எப்ப நன்னா பண்ணார், சென்னையில விளையாடுறச்சே கூட டைம்ஸ் தே லாஸ்ட் மேட்சஸ் பிகாஸ் த ட்ராக் வாஸ் மோர் ஆஃப் அ ஸ்லோ பேட்டிங் ட்ராக் ராதர் தன் அ டர்னர். அந்த டெல்லி சர்ஃபேஸ் ரீலே பண்றதுக்கு முன்னாடி தே மேட் அ ஸ்லோ பேட்டிங் ட்ராக். அப்ப வந்து அங்க 84 ரன் அடிச்சார். அந்த மழை பெஞ்சதுனால அஹமதாபாத்ல அந்த 47 ரன் அடிச்சார். ஆல் தீஸ் ட்ராக்ஸ் தட் ஐ ஹவ் டாக்ட் அபவுட் ஆர் மோர் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ். அவர் திரும்புற ட்ராக்ல அந்த ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ராயல் கிட்ட 40 பந்து விளையாடி 50 அடிச்சார். And he could not get the impetus. அவருக்கு ஸ்லோ ட்ராக்ல அந்த பேட் ஸ்விங்னால அவர் ரொம்ப கஷ்டம் படுவார். நம்ம பார்த்திருக்கோம் 2 மேட்சா ஸ்ட்ரகிள்டுன்னு. ஸோ நான் 11 நான் சொல்ல போறேன். where Devan Kande will not be in the side. Rutraj Gaikwad will be back to his opening position. ஆனா அவ அது பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங், நான் எதனால இந்த ரொம்ப சுமாரான அட்டாக்னு நான் சொல்றேன்னா, இப்ப மார்க்கோ யான்சன் வந்து நியூ பால் போலர். அந்த நியூ பால் போலராலே நிறைய கிரவுண்ட்ஸ் லெங்க்ஸ், பிகாஸ் ஆஃப் வாட் லெங்க்ஸ் ஹி போல்ஸ் அவருக்கு படாது. அவரை வந்து செகண்ட் சேஞ்ச்ல கொண்டு வரலாம். 4 ஓவர் 48 அவர் எந்த மேட்ச்ல போட்டாலும் விக்கெட்டும் எடுக்கிறது கிடையாது. சும்மா அந்த 34 ரன் இந்த மேட்ச் அடிச்சதுனால they justify keeping him in the team. They are completely not using him correctly. எதனால வச்சிருக்கானே எனக்கு புரியல. இந்த காலத்துல மார்க்கோஸ் ஸ்டாயினிஸை வச்சு ஏமாத்த முடியாது. முன்னாடி we have seen that happen. இந்த காலத்துல சும்மா மீடியம் பேஸா we just bowl in straight lines. எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அடிப்பா. இப்ப வந்து the reason why they have got away with things in this match is by the terrible fielding. னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப், ஒரு பவர்ட்டிங் இல்லாத ஒரு பேட்டிங் லைனப் கிட்ட போந்திருக்கா. இல்லைன்னா ஒரு நன்னா போட்டு விஜயகுமார உக்காத்தி வச்சிருக்கா. ஹர்பீட் பிரால விளையாடல. மார்க்கோ யான்சன் வந்து கடைசியில அடிக்கிறான். ஹவு ஆஃப்டன் will be 83 for 5.
இப்ப 83 for 5க்கு பயந்துட்டு மார்க்கோ யான்சனை இன்க்ளூட் பண்ணா there is no point with that explosive batting. அப்பனா ஜோஷ் இங்கிலீஷை கொண்டு வரணும், ஆனா அதை பண்ண மாட்டா. யுஸ்வேந்தர் சேஹல் வந்து நான் அந்த கடைசி ஓவர் போட்டிருக்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், தோனி நோஸ் பேஸ் ஹிட்டர். ஜடேஜா டேக்ஸ் 14 balls to score against spin. அவர் இறங்கச்சே 14 பந்து கூட இல்ல பாக்கி இந்த மேட்ச்ல. யுஸ்வேந்தர் சேஹல் வந்து போந்தா they would not have to rely on the Yash Thakur full toss to dismiss Dhoni. ரன்னே வந்திருக்காது யுஸ்வேந்தர் சேஹல் at bowled, ஆனா அப்படி பண்ணல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ்னால தான் கொஞ்சம் மார்ஜின் வந்து கம்மியாச்சு. நான் திருப்பி பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மேட்ச் அண்ட் சிஎஸ்கேஸ் 11, நான் பஞ்சாப் ஒரு 11க்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஜோஷ் இங்கிலீஷ் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் பிரியான்சாரியா காட் டு ஓப்பன் த பேட்டிங். சஷாங்க் சிங் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 5, நேஹால் வதேரா 6, கிளென் மேக்ஸ்வெல் 7, Azmatullah Omar Zai number 8, Vishak Vijay Kumar 9, Ashdeep Singh and 10 and Yuzvendra Chahal number 11. The impact sub யார் வேணாலும் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு மார்க்கோ யான்சன், லோகி ஃபர்குசன் விளையாடிட்டு இருந்தா யூஆர் ஷூட்டிங் யுவர் செல்ஃப் இன் த ஃபுட். ஸோ அவ வந்து தேர் ஸ்டில் நாட் பிளேயிங் த கரெக்ட் காம்பினேஷன். இப்போ சிஎஸ்கே ஓட 11ன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து வாட் ஐ ஹவ் டன் இஸ், நான் டேவன் கான்வே ஒக்காத்தி வச்சுட்டு ஐ ஹவ் செட் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா டு ஓப்பன் த பேட்டிங். இப்போ வந்து என்னோட 11 அவன் இங்கே தான் இருக்கிறோம் 11. ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் டு ஓப்பன் த பேட்டிங். ஆந்திரே சித்தார்த் நம்பர் 3, ராகுல் திரிபாதி 4, சிவன் துபே 5, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6, MS தோனி 7, ரவிச்சந்திரன் அஸ்வின் 8, அன்ஷுல் கம்போஜ் 9, மதீஷா பத்திரியானா 10, நூர் அஹமத் நம்பர் 11. இப்ப வந்து 3 ஓவர்சீஸ் பிளேயரை வச்சுதான் விளையாடணும், வெளியில வேற ஆளே கிடையாது. மதீஷா பத்திரியானா ஹேஸ் டு பவுல் இன் த பவர் பிளே. எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் சொல்றா ரெஸ்ட்ரிக்டட் த ரன்ஸ்ன்னு சொல்றா. ஏன்னா கடைசியில அந்த ஒரு ஓவர் போட்டதுனால எல்லா மேட்சுமே ஈவன் வென் ஹி ஹஸ் போல்ட் looks to bowl economically ஒரு 4 ஓவர்ல 31 ரன் கொடுத்திருந்தாலும் வாட் இம்பாக்ட் இஸ் தேர் அந்த மேட்ச் 0. இப்போ வந்து 83 for 5லேருந்து அவ்வளோ ரன் கொடுத்துட்டு அந்த முதல் ஓவர் போடுறச்சே யூஆர் கோயிங் ஃபார் 23. அதுக்கப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் இன் ரெஸ்ட்ரிக்டிங் த ரன்ஸ்? நத்திங். அவர் வந்து பவர் பிளே அந்த கடைசி ஓவர் போட்டே ஆகணும், இல்லைன்னா வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ரிட்டைனிங் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் அந்த IPL has got to bowl the பவர் பிளே அண்ட் த டெத் ஓவர்ஸ். ஸோ அது அப்படிதான் நான் பண்ணுவேன். ஸோ they got no options. இந்த 11ஓட தான் போகணும். ஸோ we'll see how they go. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் they will take a while to come up with this 11. அதனால மேட்ச் ஜெயிப்பாலாங்கிறது ஒரு சந்தேகம் பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்த மேட்ச் ஃபார் சிஎஸ்கேக்கு போகலாம், அகேன்ஸ்ட் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் இன் சென்னை. இப்ப KKR வந்து போன மேட்ச ஒரு நேரோ மார்ஜினால தோத்தா. அது நேரோ மார்ஜின் இட் ஷோஸ், பட் ஃப்ரம் த ஸ்டார்டே சூசிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் வாஸ் அ வெரி புவர் டெசிஷன். அவ எந்த 11 விளையாடிருக்கானா, நான் வந்து இந்த சீசன் ப்ரீவியூலயே சொன்னேன், அந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் விளையாடுறது வேலைக்காது. வெதர் இட் would be ஸ்பென்சர் ஜான்சன் ஓர் ஆண்ட்ரிக் நோர்கியே. இப்ப ஆண்ட்ரிக் நோர்கியே ஃபிட்டால, அப்ப ஸ்பென்சர் ஜான்சன் 2 ஓவர் போட்டா 30 ரன் கொடுத்துட்டார். அவரை எல்லா மேட்சையும் விளையாடிட்டு இருக்கிறதுல வாட் இஸ் த பாயிண்ட் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் இந்த பேட்டிங் தே ஹேட் த மேட்ச் in their hand அந்த கடைசி ஓவர்ல. அப்ப பார்த்தா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனா, அதாவது இந்த ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா ரமன்தீப் சிங் இறக்கணும், அதுக்கப்புறம் அங்கிரிஷ் ரகுவன்ஷி நாட் அ பவர் ஹிட்டர் நம்பர் 6 இறக்கணும், கடைசியில நம்பர் 8 ரிங்கு சிங் வரர் அவர் வந்து நான் அடிச்சு கொடுத்துட்டு they only lost by 4 runs. கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தானா they would have won that match against a weak bowling attack. இதனால இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் யோசிச்சான்னு எனக்கு புரியவே இல்லை, ராதர் than the ability of the player. இப்ப என்னோட 11 நான் எப்படி போயிருக்கேன்னா, சாதாரணமா நான் என்ன சொல்லுவேன், இப்ப ஸ்பென்சர் ஜான்சனை டிராப் பண்ணிட்டு on a more batting friendly track they can bring in Roman Powell நினைச்சேன் நான் சொல்லுவேன். ஆனா இந்த டர்னிங் ட்ராக்ல வந்து they can use Moeen Ali as another spin bowling option. இப்ப பவர் பிளே போடுறதுக்கு ஃபாஸ்ட் bowlers இருக்கா? இப்ப என்னோட 11 படி குவிண்டன் டிகாக், சுனில் நாராயண் டு ஓப்பன் த பேட்டிங், அஜிங்கியா ராணே நம்பர் 3, அங்கிரிஷ் ரகுவன்ஷி நம்பர் 4. எல்லாருமே they will notice the omission there.
Rinku Singh 5, Moeen Ali 6, Andre Russell 7, Ramandeep Singh 8, Vaibhav Arora 9, Harshit Rana 10, Varun Chakravarti 11, impacts of Chetan Sakaria. So பவர் பிளேல போடுறதுக்கு வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, சேதன் சக்காரியா வச்சு சமாளிச்சுட்டு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், மோயின் அலி தே கேன் போல் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ். அப்படிதான் நான் பண்ணுவேன். 23 கோடி கட்டின ஒரு பிளேயரை வந்து நான் இப்போதைக்கு உக்காத்தி வச்சிருந்திருக்கேன். அண்ட் இப்ப வந்து they have to play only one of ரகுவன்ஷி அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா ரிங்கு சிங் நம்பர் 8ல இந்த பேட்டிங் லைனப்ல வரனா that means one of these two do not fit in the scheme of things. ரஹானே கேப்டனா பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து only one of him or ரகுவன்ஷி could have played. நான் ரஹானே கேப்டனா பண்ணதுக்கு அப்புறமா நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன் ரகுவன்ஷி can only play in the side as an opener. Narayan வந்து they will open with him. Kurindika has to open play because of keeping. ரகுவன்ஷி நியாயப்படி இந்த டீம்ல விளையாட முடியாது. One of him and வெங்கடேஷ் ஐயர். ஆனா ரெண்டு பேரே விளையாடிட்டு இருக்கா. ரகுவன்ஷி இஸ் மேனேஜிங், வெங்கடேஷ் ஐயர் இஸ் ஆல்சோ மேனேஜிங். ஆனா எந்த பிளேயர்ல இப்போதைக்கு அந்த அதிகமான ஒரு கிளாஸ் தெரியுதுன்னா ரகுவன்ஷி. எனக்கு பொறுத்த வரைக்கும் he can be a difference maker on this kind of a surface against CSK. ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஒருவேளை if he uses his class against them, then Kolkata can look to gain an advantage in this match. Nala I have dropped the 23 crore player Venkatesh Iyer and I have gone with Raghuvanshi. ஸோ இப்படிதான் நான் போவேன். வேற ஆப்ஷனே கிடையாது அவளுக்கு. அந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இங்கே விளையாடுறது there is no point in it at all. ரோமான் பவுலுக்கு இந்த பிட்ச்ல பேட்ல படாது. குவிண்டன் டி காக் ஒரு சில மேட்சை அடிக்கலை. நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன் that I don't know what mind frame he will be in. அந்த ஒரு மேட்ச் இந்த 97 ரன் அடிச்சுட்டு இஸ் பீன் a bit quiet. சுனில் நாராயண் நம்ம போன மேட்ச் டிஸ்மிஸல்ல பார்த்தோம். எந்த லீக்லயும் அடிச்சது கிடையாது. அண்ட் தட் இஸ் கேட்சிங் அப் டு ஹிம் நவ். ஸோ தே மே நாட் மேக் அ சேஞ்ச் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த 11ல. தே ஜஸ்ட் கீப் ஆன் கோயிங்னால தே மே ஜஸ்ட் லுக் டு பிளே ஹிம் த்ரூ அவுட். பட்டுதுன்னு மாதிரி அஜிங்கா ரஹானே இஸ் பிளேயிங் வித் கிளாஸ். ஸோ இந்த 11ஓட தான் நான் போவேன். இப்போ ஃபைனலி கம்பேரிசன்ஸ் ஆஃப் 11s. சென்னையில பவர் பிளேல அந்த 55 ரன் வந்துடணும் அஸ் அ பேட்டிங் சைட். இப்ப சிஎஸ்கேக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், ஆந்திரே சித்தார்த் அண்ட் ராகுல் திரிபாதி கம்பேர்ட் வித் குவிண்டன் டி காக், சுனில் நாராயண், அஜிங்கியா ரஹானே அண்ட் அங்குரிஷ் ரகுவன்ஷி. Rachin Ravindra strike rate has not been that high this tournament. Rutraj Gaikwad is in great confidence. Andre Siddharth is not a power hitter. ஆனா ஒரு கிளாசி பிளேயர். ராகுல் திரிபாதி கான்ஃபிடன்ஸை பத்தி தெரியல. இங்க குவிண்டன் டி காக் கான்ஃபிடன்ஸை பத்தி தெரியல. சுனில் நாராயண் கான்ஃபிடன்ஸை பத்தி தெரியல. அஜிங்கியா ரஹானே ஷியர் கான்ஃபிடன்ஸ். அங்குரிஷ் ரகுவன்ஷி ஷியர் கான்ஃபிடன்ஸ். ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் டு கேகேஆர் கொடுக்கலாம். ஆனா என்ன சொன்னாலும் ஒரு 2 விக்கெட் சீக்கிரமா போனா no matter how confident you are as a batsman, you will maybe not look to take as many risks in it. அதனாலதான் maybe it can be equal or KKR can have a slight edge. ஆனா 2 பேருக்குமே it is not the most solid that you would want them to be to get them to that 55. நடு ஓவர்ல shouldn't get bogged down by the spinners. கடைசி 10 ஓவர்ல எப்படி ரன் அடிக்கணும் தெரியணும். இப்ப சிஎஸ்கேக்கு வந்து ஆந்திரே சித்தார்த், ராகுல் திரிபாதி, சிவன் துபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா compared with அஜிங்கியா ரஹானே, அங்குரிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங் அண்ட் மோயின் அலி. ஆந்திரே சித்தார்த் இஸ் a classy player. திரிபாதி கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சிவன் துபே போன மேட்ச் ரன் அடிச்சுட்டு. ஜடேஜா டேக்ஸ் at 14 balls against spin. அஜிங்கியா ரஹானே ஸ்பின் கிட்ட இந்த ட்ராக்ல கொஞ்சம் கஷ்டம் படலாம். ஸ்டில் இஸ் a class player in confidence. ரகுவன்ஷி class player in confidence. ரிங்கு சிங் வந்து போன மேட்ச் அடிச்சார். I think he will do well. மோயின் அலியோட பேட்டிங் has not been great in the last while. But CSKக்கும் ஒரு சில பேர் have not been in great confidence. So overall I think that middle order edge also goes to Kolkata. அப்புறம் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் is not trusting the CSK spinners. So for the first time I think on a good day, Kolkata Knight Riders can get the edge against the CSK spinners. Quality wise, வந்து Ashwin, Jadeja, Noor Ahmadaல no trio can beat them. But I feel KKR will trust Varun Chakravarti and Narayan more than CSK will trust their spinners. Fast bowling edgeல
Anshu Kamboj especially Valadna, and even if they don't play him with the way that Khalil Ahmed is bowling in the power play, the fast bowling edge CSK have got. So overall, and the batting edge, even though Calcutta batting konjam hit and miss batting da, ana and the batting slight edge and the spin, I feel that the captain will trust the spinners more. Now Calcutta will go with a slight edge yet, but I don't think it will be as much of an edge as before. ஏன்னா அவளும் ஒரு ஹிட் அண்ட் மிஸ் டீமாக தான் இருக்கா. லெட்ஸ் see how this goes. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்புங்க. மை ஒப்பீனியன். வாட்ச்